இந்த வீடியோ பாருங்க. ஒரு சின்ன பையன் ரோட்ல நின்று கஷ்டப்பட்டு பலூன் வைத்து உழைச்சிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த பையன் கதற கதற அந்த பையன் பலூன் எல்லாம் பறிச்சு ஒருத்தன் கீழே போட்டு வீடியோக்காக உடைச்சுக்கிட்டு இருக்கிறான். இவ செய்யறத பார்த்துக்கிட்டு எல்லாரும் வாயை மூடித்தான் நிக்கிறாங்க. இவனுக்கு மனசாட்சியே இல்லையா? இவனெல்லாம் என்ன பண்ணணும்? இப்படித்தான் இந்த வீடியோட முன்துட்ட படம் பார்த்து அதை கட் பண்ணி எடுத்து சோசியல் மீடியால போட்டு எல்லாரும் திட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் விளக்கம் தெரியாம அதுக்கு பின்னால கமெண்ட்ல திட்டி தள்ளுறோம். ஆனா அந்த வீடியோட கடைசியில அந்த பலூனை உடைச்ச ஆளு அந்த பையனுக்கு உடைச்ச பலூனை விட அதிகமா காசை கொடுத்து, இங்க பாருப்பா, இந்த வயசு உனக்கு உழைக்கிற வயசு இல்ல, நீ படிக்கிற வயசு, போய் படி அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு மட்டும் சொல்றது இல்லாம இந்த உலகத்துக்கும் பெரிய ஒரு செய்தியா சொல்றாரு. அவர் சும்மா கொண்டே காசை கொடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னா அந்த பையனுக்கும் விளங்கியிருக்காது, யாருக்குமே விளங்கியிருக்காது. ஏன்னா பாசிட்டிவ் ரீச் ஆகிறத விட நெகட்டிவ் ரீச் ஆகிறது தான் கூட. ஸோ அவரோட ஸ்டார்ட் அவரு நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவ்ல முடிக்காரு. இந்த உலகத்துல எதையுமே பாசிட்டிவா சொன்னா யாருமே கேட்காததுல தான் இப்படியெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோவை அறவாசில பார்த்துட்டு கமெண்ட்ல திட்டக்கூடிய யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் அவங்க சொல்ல வர்றது புரியும். ஏன்னா நான் போட்ட நிறைய வீடியோல கூட ஃபுல்லா பார்க்காம முன்தூட்டம் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல திட்டினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இனி எந்த சோசியல் மீடியால எந்த வீடியோ வந்தாலும் கடைசி வரைக்கும் பொறுமையா பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் கருத்து சொல்ல போவோம்.